இன்னைக்கு பாருங்க, ஸ்ரீலங்காவில் 200 பேருக்கு மேலே மரணிச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த சீட்டு கிட்ட அப்படி விழுங்கள, அதே மாதிரி நிலச்சரிவு. ஒரு ஆள் மேலே நின்றுட்டு அந்த அந்த நிலத்துக்கு மேலே நின்று சொல்றாரு, கீழே அந்த கிராமம் இருந்துச்சுன்னு. அப்படியே எல்லாமே போயிடுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய சோதனை. ஒரு காலத்தில் மழை வந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு மழை வந்துச்சுன்னாவே பயப்படுற அளவுக்கு போயிடுச்சு. அதிகமான மழைப்பொழிவு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வல நப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களை சோதிப்போம், நிலச்சரிவை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம், உயிர்களை அங்கிருந்து எடுத்து உங்களை சோதிப்போம், பயத்தினால் சோதிப்போம், பசியினால் சோதிப்போம். இப்படி இந்த சோதனை இங்க கடக்காம வர முடியாது. இந்த சோதனை உங்களுக்கு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சோதனையில யாருக்கு வெற்றி தெரியுமா? பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். யார் சபரோடு இருந்தார்களோ, அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை சோதிச்சிருக்கிறான், நிச்சயமா கைவிட மாட்டான்னு யார் சொன்னார்களோ, எந்த முஸ்லீம் சொன்னார்களோ, எந்த முஃமின் சொன்னார்களோ, அவர்களுக்கு வெற்றி. யோசிச்சு பாருங்களேன், இஸ்லாம் ஒரு மனிதனை எப்படி வாழ வைக்குது பாருங்க. நிலச்சரிவு மாதிரியான இயக்க சீற்றத்துல கூட இஸ்லாம், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை சோதிக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தா வாங்கிக்கிட்டான், எனக்கு பிள்ளையை தந்தது அல்லாஹ், பொருளாதாரத்தை தந்தது அல்லாஹ், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அல்லாஹ் மீண்டும் தருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம்.